பரலோகம் செல்வதற்கு எங்களை தகுதியுடையவர்களாக ஆக்கும்படி உதவி செய்யும் எங்கள் தேவாதி தேவனின் நாமத்தினால் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதல்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு அக்டோபர் மாதம் 6ஆம் தேதி நாம் தியானிக்கும் ஜீவ வசனம் 24ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம். சங்கீதம் 24 வசனம் 4. கைகளில் சுத்தமுள்ளவனும் இருதயத்தில் மாசில்லாதவனுமாயிருந்து தன் ஆத்துமாவை மாயைக்கு ஒப்புக்கொடாமலும் கபடாய் ஆணையிடாமலும் இருக்கிறவனே பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான். இந்த சங்கீதம் தாவீதின் சங்கீதம். கர்த்தருடைய சமூகத்துக்கு சென்று யார் கர்த்தருடன் தொடர்ந்து வாழ முடியும் என்று 4 குறிப்புகளை பகுதியில் நாம் பார்க்கலாம். முதலாவதாக, கைகளில் சுத்தமுள்ளவனாக இருக்க வேண்டும். ஆபிரகாம் அவனது மனைவியை அபிமெலேக்கு அழைத்து அனுப்பினான். கர்த்தரால் சொப்பனத்தின் மூலமாக எச்சரிக்கப்பட்ட போது அவன் உத்தம இருதயத்தோடும் அவன் சுத்தமான கைகளோடும் இருந்து அந்த தண்டனைக்கு தப்பித்து கொண்டான். சுத்தமான கைகள் உள்ளவன் மென்மேலும் பலத்து போவான் என்று யோபு கூறியிருக்கிறார். சுத்த இருதயம் உள்ளவர்களுக்கும் மாசில்லாத இஸ்ரவேலருக்கும் தேவன் நல்லவராகவே இருக்கிறார். மாசில்லாத இருதயத்தோடு நாம் தொழுது கொள்ள வேண்டும். இருதயத்தில் மாசற்றவர்களாக நாம் இருக்க வேண்டும். தன்னுடைய ஆத்மாவை மாயான காரியங்களுக்கு நாம் ஒப்புக் கொடுக்கக்கூடாது. உண்மையான காரியங்களுக்கு நாம் ஒப்புக் கொடுக்க வேண்டும். மாயக்காரன் பொருளை தேடி வைத்திருந்தாலும் தேவன் அவன் ஆத்மாவை எடுத்துக்கொள்ளும் பொழுது என்ன நடக்கும்? அவன் ஆத்மாவை ஆதாயப்படுத்தி கொள்ள வேண்டுமே. அப்படியாக நாம் ஆத்மாவை ஆதாயப்படுத்தி கொள்ள வேண்டும். நாம் ஆணையிடுவது நல்லதல்ல. வானத்தின் பேரிலாவது பூமியின் பேரிலாவது ஆணையிடாதிருங்கள், ஏனென்றால் அவர்கள் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவார்கள். உள்ளதை உள்ளதென்றும் இல்லாதது இல்லது என்றும் சொல்ல கடவர்கள். ஆணையிடுவது பாவம். அதுவும் கபடான எண்ணத்துடன் ஆடையனாமல் இருக்க வேண்டும். மனுஷனுடைய இதயத்திலிருந்து கபடு புறப்பட்டு வரும். கபடமில்லாமல் திவ்ய உண்மையோடு நடந்தார் என்று சாட்சியே புகழ்ச்சியுடையது. ஆகவே நம் செயல்கள், சிந்தனைகள், நோக்கங்கள், சொற்கள் யாவும் கைகளில் சுத்தம் உள்ளதாயும் இருதயத்தில் மாசுறாதாயும் ஆத்மாவை மாயைக்கு ஒப்புக்கொடாததாயும் கபடாய் ஆணையிடாதுமாய் இருந்தால் நிச்சயமாக பரலோகம் செல்வதற்கு உரியவர்களாக இருப்போம். இந்த 4 தகுதிகளும் பரலோகம் சென்று கர்த்தருடன் தொடர்ந்து வாழ முடியும் என்று தாவீது கூறுகிறார். அதை பரிசுத்த ஸ்தலத்திலே நாம் நிலைத்திருப்போம் என்று கூறுகிறார். ஜெபம். அன்புள்ள தேவனே, நாங்கள் பரிசுத்த ஸ்தலத்திலே மூடு நிலைத்திருக்கையில் எங்கள் கைகளில் சுத்தமுள்ளவர்களாயும் இருதயத்தில் மாசுதாகவும் இருந்து எங்கள் ஆத்மாவை மாயைக்கு ஒப்புக்கொடாமலும் கபடாய் ஆணையிடாமலும் இருக்க எங்களுக்கு உதவி செய்யும் சுவாமி. அது எங்களால் முடியாத கர்த்தாவே, ஆனாலும் உம்முடைய கிருபையினால் எங்களை தாங்கிக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் சுவாமி. இவற்றின் மூலமாக வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரம தகப்பனே. ஆமேன்.